Hello students, welcome to our channel DK Centum Challengers. 12th Maths Chapter 2 Complex Numbersல Exercise 2.5ல இருக்கக்கூடிய 10th sum தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. Find the square roots of அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 3 subdivision வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் subdivision பாருங்க. ஸோ இப்போ கொஸ்டின் என்னன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரூட் ஆஃப் 4 plus 3i னுடைய ஆன்சர் நமக்கு என்ன? ஸோ இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? ஸோ என்னன்னா சிம்பிள் தான். ரூட் ஆஃப் a plus ib is equal to plus or minus root of modulus of z plus a by 2 plus I into b by modulus b into root of modulus z minus a by 2. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்கொயர் ரூட். காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏனுடைய வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியணும், அதே மாதிரி பினுடைய வேல்யூ என்னன்னு தெரியணும். நெக்ஸ்ட் இந்த மாடுலஸ் ஆஃப் ஜெட்னுடைய வேல்யூ தெரியணும். ஸோ இது மூணும் தெரிஞ்சாலே இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஏ பிளஸ் ஐபி அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? ஸோ இதுல ஏ அப்படின்றது என்ன? ரியல் பார்ட். நம்ம கொஸ்டின்ல ரியல் பார்ட் நமக்கு என்ன? 4. அப்போ அதுதான் ஏனுடைய வேல்யூ. ஓகேவா? ஏனுடைய வேல்யூ நமக்கு என்ன? 4. நெக்ஸ்ட் பினுடைய வேல்யூ. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல பி என்னவா இருக்கு? இமேஜினரி பார்ட்டா இருக்கு. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இமேஜினரி பார்ட் என்ன? 3. அப்போ பினுடைய வேல்யூ 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ் ஆஃப் ஜெட். ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இந்த ஜெட் அப்படின்றது என்னன்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 4 plus 3i. 4 plus 3i. ஸோ இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கணும். ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ மாடுலஸ் உடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் நமக்கு என்ன? 4. அப்போ 4 ஸ்கொயர் 16 பிளஸ் இமேஜினரி பார்ட் என்ன? 3. இப்போ 3 ஸ்கொயர் 9. ஓகேவா? ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16 பிளஸ் 9 நமக்கு என்ன? 25. ஈக்குவல் டு ரூட் 25 உடைய வேல்யூ நமக்கு 5. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஏ கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிச்சாச்சு, மாடுலஸ் ஆஃப் ஜெட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போறோம்னா இந்த 3 வேல்யூவையும் அப்படியே இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ ரூட் ஆஃப், ஸோ ஏனுடைய வேல்யூ நமக்கு 4 பிளஸ் ஐ அப்படியே இருக்கும், பினுடைய வேல்யூ 3. ஓகேவா? ஸோ இதுதானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கரெக்டாக இருந்துச்சா? ஈக்குவல் டு இந்த பிளஸ் ஆர் மைனஸ், ஸோ இந்த பிளஸ் ஆர் மைனஸை மறந்துடாதீங்க. ஓகேவா? ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஜெட். மாடுலஸ் ஆஃப் ஜெட் உடைய வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 பிளஸ் ஏ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 டிவைடட் பை இந்த 2 அப்படியே இருக்கும் பிளஸ் ஐ இன்டூ பினுடைய வேல்யூ நமக்கு என்ன? 3 டிவைடட் பை மாடுலஸ்குள்ள பி. அப்போ மாடுலஸ்குள்ள பினுடைய வேல்யூ 3. ஓகேவா? into root of modulus of z னுடைய வேல்யூ என்ன? 5. 5 மைனஸ், ஓகேவா, மைனஸ் a னுடைய வேல்யூ நமக்கு 4 டிவைடட் பை இந்த 2 அப்படியே இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை சால்வ் பண்றதா. ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 5. ரூட் ஆஃப் 5 plus 4 நமக்கு என்ன? 9 divided by அந்த 2 plus I into 3 divided by modulus of 3 னுடைய வேல்யூ நமக்கு என்ன? 3. ஸோ மாடுலஸ்குள்ள எந்த வேல்யூ இருந்தாலும் அதே வேல்யூ நமக்கு பாசிட்டிவ்ல கிடைக்கும். இங்க ஆல்ரெடி பாசிட்டிவ்ல தான் இருக்கு, ஸோ நம்ம அப்படியே பாசிட்டிவ்லயே எடுத்துக்கணும். ஓகேவா? இன்டூ ரூட் ஆஃப் 5 மைனஸ் 4 உடைய வேல்யூ நமக்கு 1 டிவைடட் பை இந்த 2 அப்படியே இருக்கும். ஓகேவா? is equal to plus or minus. ஸோ இப்போ ரூட் ஆஃப் இந்த ரூட் ஹோல் ரூட்டை நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ரூட் 9 போட்டு
ரூட் 9 டிவைடட் பை ரூட் 2ன்னு போட்டுக்கலாம். அப்போ ரூட் 9 உடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் 3 டிவைடட் பை ரூட் 2 உடைய வேல்யூ நமக்கு பாயிண்ட்ல கிடைக்கும். ஸோ அதனால ரூட் 2னே வச்சுக்கலாம். ஓகேவா, பிளஸ் ஐ இன்டூ ஸோ 3/3 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது 1ஆ மாறிடும். அப்போ 1 இன்டூ ரூட் ஆஃப் 1/2 நமக்கு ரூட் ஆஃப் 1/2 தான். ஸோ இங்கேயுமே நம்ம இந்த ரூட்டை என்ன பண்ணிக்கலாம்னா 1க்கு தனியாகவும் 2க்கு தனியாகவும் பிரிச்சுக்கலாம். அப்போ ரூட் ஆஃப் 1உடைய ஆன்சர் நமக்கு என்ன 1. ஓகேவா, 1 டிவைடட் பை ஸோ இங்கே அதே மாதிரி தான் ரூட் 2உடைய வேல்யூ நம்ம அப்படியே வச்சுக்கலாம், ரூட் 2னே வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகேவா, ஏன்னா இதுக்கு மேலே நம்ம எதையும் சால்வ் பண்ண முடியாது. ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன்லேயும் நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இங்கே ஏன்றது நமக்கு ரியல் பார்ட். அப்போ ரியல் பார்ட் நமக்கு என்ன இங்கே -6. அப்போ ஏனுடைய வேல்யூ -6. ஸோ அதே மாதிரி பி என்ன இமேஜினரி பார்ட். இங்கே இமேஜினரி பார்ட் நமக்கு என்ன 8. அப்போ பியினுடைய வேல்யூ 8. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு எந்த வேல்யூ வேணும், மாடுலஸ் ஆஃப் ஜெட்னுடைய வேல்யூ வேணும். ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஜெட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க -6 + 8i. அப்போ -6 + 8i இஸ் ஈக்குவல் டு ஸோ மாடுலஸ் உடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் நமக்கு -6, அப்போ -6 ஸ்கொயர் 36 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் நமக்கு 8, அப்போ 8 ஸ்கொயர் 64. ஓகேவா, ஈக்குவல் டு இப்போ 36 + 64 நமக்கு என்ன 100 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 100 வேல்யூ 10. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏபி மாடுலஸ் ஆஃப் செட் கண்டுபிடிச்சாச்சு. டைரெக்டாக அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா, ரூட் ஆஃப் ஏனுடைய வேல்யூ நமக்கு -6 ப்ளஸ் பினுடைய வேல்யூ நமக்கு 8. ஸோ இந்த ஐ. ஓகேவா, ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் செட். மாடுலஸ் ஆஃப் செட்னுடைய வேல்யூ நமக்கு 10 ப்ளஸ் ஏனுடைய வேல்யூ -6. ஓகேவா, இப்போ -6 டிவைடட் பை இந்த 2 அப்படியே இருக்கும் பிளஸ் ஐ இன்டூ ஸோ பியினுடைய வேல்யூ நமக்கு என்ன 8 டிவைடட் பை மாடுலஸ்குள்ள நமக்கு பி. அப்போ பியினுடைய வேல்யூ 8 தான். ஓகேவா, இன்டூ ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஜெட்னுடைய வேல்யூ நமக்கு என்ன 10 மைனஸ் ஏ. ஓகேவா, அப்போ ஏனுடைய வேல்யூ -6. 10 இங்கே மாடுலஸ் ஆஃப் ஜெட் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஜெட்னுடைய வேல்யூ 10 மைனஸ் ஏனுடைய வேல்யூ நமக்கு அகைன் -6. ஓகேவா, ஸோ அதனால தான் இப்படி எழுதியிருக்கேன். டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இப்போ பிளஸ் மைனஸ் நமக்கு மைனஸ் தான் வரும். அப்போ 10 - 6 ஆன்சர் நமக்கு 4. ஓகேவா, டிவைடட் பை 2 பிளஸ் ஐ இன்டூ 8 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் 8 வேல்யூ நமக்கு என்ன 8 தான். மாடுலஸ்குள்ள எந்த வேல்யூ இருந்தாலும் அதே வேல்யூ பாசிட்டிவ்ல வரும். இன்டூ ரூட் ஆஃப் இங்கே மைனஸ் மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆயிரும். அப்போ 10 + 6 நமக்கு என்ன 16. ஓகேவா, டிவைடட் பை 2. ஓகே, இப்போ அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 டைம்ஸ் வரும். 2 2s are 4. இந்த 8 × 8 அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இதை 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 × 2 16. ஓகேவா, ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் இப்போ நமக்கு ரூட்குள்ள என்ன இருக்கும் ரூட் 2 மட்டும்தான் இருக்கும் பிளஸ் ஐ இன்டூ ஸோ இங்கே நமக்கு 1 தான் இருக்கும். ஸோ அதனால 1 இன்டூ எனிதிங் அந்த நம்பர் தான் வரும். ஸோ இங்கே நமக்கு ரூட்குள்ள 8 மட்டும் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ நமக்கு இங்கே ரூட்குள்ள 8 மட்டும் இருக்கு. ஸோ இப்போ இந்த 8 நம்ம எப்படி எழுதலாம் 2 × 2 × 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு ரூட்குள்ள இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இந்த 2 2 நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா நம்ம ரூட்குள்ள இருந்து 2 2 வெளியே வரும்போது ஒரு 2 மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம். இன்டூ இந்த ஒரு 2 ரிமைனிங் 2 மட்டும் அப்படியே இருக்கும். ஓகேவா, அப்போ நமக்கு இங்க என்ன வரும் 2 × √2. ஸோ இல்லை அப்படின்னா நீங்க டைரக்டா இங்க √8 எழுதிக்கிட்டாலும் கரெக்ட் தான். ஓகேவா, ஸோ இதான் நமக்கு செகண்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர். ஸோ இப்போ நமக்கு தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -5 - 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இங்கே ஏன்றது என்ன ரியல் பார்ட். அப்போது இங்கே ரியல் பார்ட் என்னன்னா -5. அப்போ ஏனுடைய வேல்யூ -5. அதே மாதிரி பினுடைய வேல்யூ அப்படின்றது இமேஜினரி பார்ட் இல்லையா. ஸோ இமேஜினரி பார்ட் நமக்கு என்ன -12. ஓகேவா, நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ஜெட்னுடைய வேல்யூ.
ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இந்த z அப்படின்றது என்னன்னா கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் -5 -12i. ஸோ இதுக்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். மாடுலஸோடைய ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் நமக்கு என்ன -5. அப்போ -5 ஸ்கொயர் என்ன 25 பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் நமக்கு என்ன -12. அப்போ -12 ஸ்கொயர் அப்படின்னா 144. ஓகேவா? ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25 பிளஸ் 144 நமக்கு என்ன 169. ஸோ ரூட் ஆஃப் 169 உடைய வேல்யூ என்ன நமக்கு 13. ஓகேவா? ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் ஜெட்னுடைய வேல்யூ நமக்கு 13. ஓகே. ஸோ இப்போ இந்த 3 வேல்யூ கண்டுபிடிச்சோமா? ஸோ இதை எடுத்து நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் 2 சப்டிவிஷன் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த சப்டிவிஷனும். ஓகேவா? அப்போது ரூட் ஆஃப் ஏனுடைய வேல்யூ நமக்கு -5 பிளஸ் I இன்டூ பினுடைய வேல்யூ நமக்கு -12. ஓகேவா? -12 ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஜெட்னுடைய வேல்யூ நமக்கு 13 பிளஸ் ஏனுடைய வேல்யூ நமக்கு என்ன -5. ஓகேவா? -5 டிவைடட் பை இந்த 2 அப்படியே இருக்கும். சரி. பிளஸ் I இன்டூ இந்த பினுடைய வேல்யூ நமக்கு என்ன -12. ஓகேவா? -12 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி. ஓ மாடுலஸ்க்குள்ள பினுடைய வேல்யூ -12. ஓகேவா? இன்டூ ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஜெட் வந்து நமக்கு 13. ஸோ இந்த மைனஸ் நெக்ஸ்ட் ஏனுடைய வேல்யூ ஏ வந்து நமக்கு -5. அப்போ -5. ஓகேவா? டிவைடட் பை இந்த 2 இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 13. இங்க பிளஸ் ஆர் மைனஸ் நமக்கு மைனஸ் தான் வரும். அப்போ 13 - 5 நமக்கு 8. ஓகேவா? டிவைடட் பை இந்த 2 பிளஸ் I. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா -12 அப்படியே இருக்கும். டினாமினேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் -12. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன +12. ஏன்னா மாடுலஸ்க்குள்ள எந்த வேல்யூ இருந்தாலும் நமக்கு அதே வேல்யூ பாசிட்டிவ்ல கிடைக்கும். ஓகேவா? இன்டூ ரூட் ஆஃப் இப்போ இங்க நமக்கு மைனஸ் மைனஸ் பிளஸ் தான் வரும். அப்போ 13 + 5 நமக்கு 18 டிவைடட் பை இந்த 2 ஓகே இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ். ஸோ இப்போ 1 2 is to 4 2s are 8. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு 12 12 கேன்சல் ஆயிரும். -1 மட்டும் இருக்கும். ஓகேவா? இந்த மைனஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 1 2 is to 9 2s are 18. ஓகேவா? அப்போ நமக்கு √4 மட்டும் இருக்கும் இல்லையா? அப்போ √4ஓட வேல்யூ நமக்கு என்ன 2 பிளஸ் I இன்டூ. ஸோ இங்கே நமக்கு -1 மட்டும் இருக்கும். ஸோ இங்கே நமக்கு √9 மட்டும் இருக்கும். அப்போ √9 உடைய வேல்யூ நமக்கு 3. ஓகேவா? 3 is equal to plus or minus 2. ஸோ இப்போ நமக்கு I into -1 minus I. ஸோ இந்த 3. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு தேர்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர். ஸோ நம்ம பார்த்த 3 சப்டிவிஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அதில் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி வைப்பேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.